பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். உணவும் தொழிலும் தொடர் நிகழ்ச்சி. சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு போக வேண்டியது. அக்கா, என்ன இப்படி தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? வா முத்தழகு, நீ எப்ப வந்த? நான் உன்னை கவனிக்கவே இல்லை. நீங்க எப்படி கவனிப்பீங்க? உங்க சிந்தனை தான் இங்கேயே இல்லையே. ஏங்கா, என்ன ஆச்சு? அதை ஏன் கேட்குற முத்தழகு? நீயே சொல்லு. பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்க வேண்டியதுதான், ஓரளவுக்கு தான். எல்லாத்துக்கும் செல்லம் கொடுத்து வச்சிருக்காரு இந்த மனுஷன். அப்படியே நான் கண்டிச்சாலும் என்னையும் கண்டிக்க விடுறதில்ல. விடுங்கக்கா, வயசு பிள்ளைங்க எல்லாம் வளர வளர தானா சரியாகிடும். அதைத்தான் நானும் சொல்றேன். 5ல் வளையாதது 50ல் வளையுமான்னு. இப்பவே நாம கண்டிச்சு வளர்த்தாதானே அது பெருசானாலும் சரியா இருக்கும். சரி சரி, இப்போ நீங்க இப்படி கோபப்பட்டு பேசுற அளவுக்கு என்ன ஆகி போச்சு? தினமும் காலையில சீக்கிரம் எழுந்து கஷ்டப்பட்டு வகை வகையா ருசி ருசியா சமைச்சு கொடுத்தா அதை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சாப்பிடாம அப்படியே எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த மனுஷன் வேற நொறுக்கு தீனிகளா வாங்கியாந்து வீட்டில் வைக்கிறாரு. அப்புறம் சாப்பாடு எங்க இறங்கும்? அச்சச்சோ, உங்க கோவம் நியாயமானதுதான்க்கா. இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாரும் நம்ம பழைய பாரம்பரிய உணவு முறைக்கு மாறிக்கிட்டு வராங்க. இயற்கையான உணவு முறையை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க என்னடானா இப்படி சொல்லுறீங்க? முத்தழகு, நீ இதுக்கே இப்படி சொல்ற. என் பசங்களோட சேர்ந்து என் மாமியாரும் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்க மாட்டாங்க. அக்கா, நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு ரொம்ப முக்கியம். அந்த உணவை நாம் எப்படி எடுத்துக்கணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். உணவு ருசியாக இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த உணவு சத்தானதாக இருக்கணும். அதில் எல்லாவித சத்துக்களும் சரியான அளவும் இருக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன முத்தழகு சொல்ற? நெசமாவா? ஆமாக்கா, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விவரங்கள் இருக்கு. இதை கேளுங்க. ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் SK மாதங்கி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேளுங்க. இப்போ உடல் நலன் ஆரோக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறோமே, அந்த உடல் நலன் ஆரோக்கியம் அப்படின்னா என்னங்க? இப்போது நம்ம உடல் நலன் அப்படின்னு பேசும்போது பை டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, உடல் அளவில் ஒரு வியாதியோ ஒரு உடல் நலன் சரியின்மையோடு இருக்கிறது மட்டும் ஆரோக்கியம் கிடையாது. ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் சோஷியல் ஹெல்த் அப்படிங்கிறாங்க. இது மூணுமே இருந்தால் தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான 3 விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, சிறந்த உணவு, தொடர்ந்த உடற்பயிற்சி, நல்ல தூக்கம். இது 3ம் சேர்ந்திருந்தால் தான் நம்மளால் இந்த உடல் நலனை பேணி பாதுகாக்க முடியும். உணவு, உடற்பயிற்சி, தூக்கம் இதெல்லாம் சொன்னீங்க. முதல்ல இந்த உணவு அப்படிங்கிற அந்த கருத்துக்கு வருவோம். இப்போ உணவு அப்படிங்கும்போது உடல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா உணவில் எல்லா சத்துக்களும் இருக்கணும், சரிவிகிதமாக அந்த சத்துக்கள் இருக்கணும். அதான் சரிவிகித உணவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த சரிவிகித உணவு அப்படின்னா என்ன? அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கணும், எந்த விகிதத்தில் இருக்கணுங்க? சரி விகிதம் அப்படின்னு சொல்லும் போதே சரியான விகிதத்தில் நமக்கு உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பொருட்களும், ஒரு மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள், அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சத்துக்களும் சரியான அளவில் நம்ம அன்றாடம் நம்ம உணவில் எடுத்துக்கணும். இப்போது உடல் நலன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நாளில் கிடைக்கிறது இல்லை. அது நம்ம டெய்லி சாப்பிட்றோம். நமக்கு எப்படி உணவு தேவை
நம்மளுடைய பசிக்குது வந்து வேலைக்கு பசிக்குது இல்லைங்களா, அது மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் டெய்லி நம்ம எடுத்துக்கணும். அது சரியான விகிதத்தில் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ மாவு சத்தாக இருந்துச்சு அப்படின்னா 40லேருந்து 55% நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் கேலரிஸ் வந்து மாவு சத்துலேருந்து வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரத சத்துலேருந்து 15லேருந்து 20% கேலரிஸ் வந்து புரதம் சாப்பிட்றது மூலிமா நம்ம கிடைக்கணும். அதே மாதிரி இப்போ கொழுப்பு சத்துன்னா அது மேக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்கிறோம். அது ஒரு 15லேருந்து 25% தேவைப்படக்கூடிய கேலரிஸை நம்ம இந்த புரதச்சத்துக்குலேருந்தும் லிப்பிட்ஸ் அதாவது ஃபேட் ரிச் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபேட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லும் போது அனைத்தும் எல்லா உணவுகள்லையும் எல்லா பொருட்களும் இருக்குது. ஆனால் அதனுடைய ப்ரப்போர்ஷன் அதோடைய விகிதம் தான் மாறுது. இப்போ நம்ம அரிசியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரிசியில் மாவுச்சத்தும் இருக்குது, புரதச்சத்தும் இருக்குது. இப்போ ஒரு முட்டைன்னு எடுத்திங்கன்னா முட்டையிலையும் மாவுச்சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது. பட் எது நிறையா இருக்குது அதை நம்ம ஒன்றிணைத்து சாப்பிடணும். அதுதான் வந்து நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம், சரி விகித உணவுன்னு சொல்கிறோம். நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் அனைத்து வேலைகளிலும் நம்ம சாப்பிட்றது தான் சரி விகித உணவு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். முக்கியமாக 15 வயதினர் அப்படின்ட்டு டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க இளைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான உணவு சரியாக இருக்குங்க? இப்போது நம்ம வந்து இந்த சத்தியல் உணவு அதெல்லாம் பற்றி பேசும்போது நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இறப்பு வரைக்கும் உணவுங்கிறது ஒரு முக்கியமான பங்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெவ்வேறு ஏஜ் ஃபேக்டர், வெவ்வேறு காலத்தில் உள்ளவங்களுக்கு அவரோட தேவைகள் வேறு மாதிரி. 2 வயசு உள்ளவங்களுக்கு தேவை வேறு மாதிரி. இப்போ 10 பருவங்களில் இருக்கிறவங்க வந்து அதீத வளர்ச்சி, அப்போ அவங்களுக்கு கால்சியம் சத்து, எலும்புகள்லாம் மேல் நோக்கி வளரும், அப்போ தான் அவங்க ஹைட் ஆவாங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஆற்றலோடு இருப்பாங்க, நிறைய எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு. அந்த எனர்ஜிக்கு அவங்களுக்கு நிறைய பசிக்கும். அப்போ என்ன மாதிரியான உணவு, இப்போ எதை போட்டு அந்த வயிற்றை நம்ம நிரப்ப போகிறோம்? இப்போ ஒரு சுவை மிகுந்த உணவுலேயே ஆரோக்கியமான உணவையும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த சரிவிகித உணவுங்கிறத அவங்கள இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல் மீல்ஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக பிரித்து கொடுக்கலாம். இப்போ ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக் ஒரு 11 மணி அளவில் அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்த உடனே ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறம் ஒரு 7 மணிக்கு, அப்புறம் ஒரு 8 மணிக்கு, அந்த மாதிரி பிரித்து நல்ல நியூட்ரியன் டென்ஸாக அடர்த்தியான உணவுகளாக கொடுக்கும்போது அவங்களுக்கு சத்துள்ளதான பொருட்களும் கிடைக்கும். அவங்க நிறைய வெரைட்டிஸ், அவங்க பசியையும் போக்க முடியும் நம்மளால். அண்ட் அவங்களுக்கு ஆரோக்கியமாகவும் அவங்கள நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். முதியோர்கள், வயதானவர்கள், அவர்களுக்கு எந்த மாதிரியான உணவு வகைகள் சரியாக இருக்குங்க? ஆமாம், இப்போது ஒரு 30 வயசுக்கு மேலேயே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பேலன்ஸ்க்கு போயிடுவாங்க. நெகட்டிவ் பேலன்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு புரதம் சத்து எடுத்துக்கிறோன்னா நம்ம பாடி மெயின்டெனன்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ அதுக்கு முன்னாடி வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பேலன்ஸில் இருப்பாங்க. சாப்பிட்றது நிறையா இருக்கும், வெளியேற்றப்படுகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்ம கழிவு மூலிமா வெளில வர்றது வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ வயசு ஆக ஆக என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு நெகட்டிவ் பேலன்ஸ்லேயும் மெயின்டெனன்ஸ் ஸ்டேட்டில் நம்ம போய்டும். அப்போ அந்த சத்துக்களுடைய தேவை வந்து இப்போ நீங்கள் சொன்னோம் இல்லையா நுண்ணூட்ட சத்துக்கள், அதோடைய தேவை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நிச்சயமாக அவங்க சாப்பாடில் கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டும். இதே பெரியவங்களாக இருக்காங்க, ஜீரியாட்ரிக் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள் இருக்கலாம். இப்போ ஒரு நீரிழிவு நோயோட கஷ்டப்படலாம், இல்லை வேறு சில பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு இப்போ ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அவருடைய சாப்பாட்டில் உப்போடைய அளவை கம்மி பண்ணிக்கணும். இப்போ பரிந்துரையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 5 கிராம்ஸ் விசிபிளாக தான் உப்பு எடுத்துக்க முடியும். 5 கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கிராம் சோடியமோட அளவு இருக்குது. இப்போ ஏற்கனவே ஒரு ரத்த அழுத்தம் உள்ள ஒரு நபராக இருக்கார் அப்படின்னா அவங்க நிச்சயமாக அந்த சோடியம் லெவல், உப்போடைய அளவை கம்மி பண்ணி எடுத்துக்கணும். இப்போது சந்தையில் நமக்கு கிடைக்கிது சோடியம் லெவல் கம்மியான சால்ட்லாம் கிடைக்கிது, ப்ராசஸ்டாக பதப்படுத்தின சால்ட் கிடைக்கிது, அது மாதிரிலாம் வாங்கி பயன்படுத்தலாம். அண்ட் அவங்களுடைய தேவைகள் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து இப்போ கால்சியம் சத்து, இப்போது மெனோபாஸில் இருக்காங்க, ஒரு லேடிஸ் இருக்காங்க, முக்கால்வாசி பேருக்கு பார்த்திங்கன்னா கை வலி, கால் வலி, காலையில் எழுந்த உடனே நடக்கிறதுக்கு சிரமம், இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனால் நுண்ணூட்ட குறைபாடு அண்ட் நம்மளுடைய உடல் உழைப்பு இன்மை, இது எல்லாமே ஒரு காரணங்கள் தான். அண்ட் இதோடைய முக்கியமான ஃபேக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா விட்டமின் டி சத்து குறைபாடு. இப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் வந்து தேசத்தில் பார்த்திங்கன்னா நல்ல சூரிய ஒளி இருக்குது நமக்கு, ஆனால் நம்ம 80% இந்திய மக்கள் வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சியால் கஷ்டப்படுறாங்க. நேஷ்னல் ஹெல்த் சர்வேயில் இது சொல்கிறாங்க. இது ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்கோம், வீட்டுக்குள்ளே இருந்து வேலை பார்க்குறோம். அந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும்
அந்த வெயிலில் தான் அந்த விட்டமின் டி சத்தை உருவாக்குற அந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷன் கிடைக்குது. நம்ம அந்த டைம் முக்கியமாக வெளியில் போகிறதில்ல. அது போக இப்போ நம்ம நிறையா சில நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்காக சில லோஷன்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால அதெல்லாமும் இந்த சன்னோடைய இன்டேக், அதாவது விட்டமின் டி உற்பத்தியை நம்ம உடலில் கம்மி பண்ணுது. ஸோ இதுக்கு என்ன ஒரு சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னா, நம்மளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். நம்மளை அந்நேரத்துக்கு ஒரு கொஞ்சம் நேரமாச்சும் வெளியில் வந்து வெயிலில் நம்மளை காமிக்கணும். அந்த விட்டமின் டி வந்து பல நோய்களோட தொடர்பு படுத்துகிறாங்க. முக்கியமாக டயபெட்டிஸ், நீரிழிவு நோயோட சம்மந்தப்படுத்துகிறாங்க. ஸோ விட்டமின் டி சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம கம்மி பண்ணுறோங்கிறது தான் அர்த்தம். அதனால் நல்லா நம்மளை வெயிலில் போகிறது நல்லது, ஒரு வாக்கிங் போகிறது நல்லது. வாக்கிங் போக முடியலனா கூட அட்லீஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வெளியில் நின்றுட்டு போகிறது நல்லது அந்த 11 மணி வெயிலில். இப்போ இந்த புரதச்சத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், யார் யார் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்? இந்த அடிஷ்னலாக ப்ரோட்டீன் அப்படின்ட்டு புரதச்சத்துலாம் எடுத்துக்கிறாங்களே, அதெல்லாம் சப்ளிமெண்ட்டு அதெல்லாம் வந்து சரிங்களா எப்படி? ஓகே, இது வந்து ஒரு பெரிய டிபேட்டபிள் விஷயந்தான். இது வந்து இப்போ புரதச்சத்து வந்து இப்போ பரிந்துரைலாம் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து தேசிய சத்தியல் நிறுவனம்லாம் இருக்குது இல்லைங்களா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 10 வருஷ காலத்துக்கு முன்னாடி ஒரு சராசரி இந்திய மனிதனுடைய புரதச்சத்து 1 கிராம் பர் கேஜி பர் பாடி வெயிட்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆளுக்கு 50 கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அந்த அளவை கம்மி பண்ணிட்டாங்க, 0.8 அப்படி கொண்டு வந்துட்டாங்க, 0.8 கிராம். அப்போ அதே 50 கிலோ வெயிட் உள்ள ஆளுக்கு 40 கிராம் ப்ரோட்டீன் இருந்தால் போகும் அப்படிங்கிறது இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பரிந்துரை. இது ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சாப்பிடக்கூடிய குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீன் அந்த புரதத்தின் தரம் வந்து உயர்ந்திருக்கு. இப்போது நம்ம வெண்மை புரட்சிக்கு அப்புறம் நம்ம வந்து இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது பால் உற்பத்தியில். நிறைய பால் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்களாக சாப்பிட்றோம். பன்னீர் நம்மலாம் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கவே மாட்டோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறையாச்சும் பன்னீர் சாப்பிட்றவங்க வெஜிடேரியனாக இருக்கலாம், நான் வெஜிடேரியனாக இருக்கலாம், சாப்பிட்றாங்க. இப்போ இந்த குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. அண்ட் போக முன்னாடிலாம் வந்து பங்கீடு, ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 பேர் சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்கன்னு இருக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவு குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் ரெண்டுமே கூட. அதனால் இதை கம்மி பண்ணியிருக்காங்க. இது ஒன்று விஷயம். அண்ட் நீங்கள் இன்னொன்று கேட்டிங்க, சப்ளிமெண்ட்ஸ் போகலாமா வேண்டாமா அப்படின்னு. எப்போவுமே நம்ம உடம்புக்கு அது உணவாக எடுத்துக்கும் போது அதை கிரகிச்சுக்கொள்ளும் தன்மை வந்து நல்லது, அதுதான் முக்கியம். ஸோ இப்போ நம்ம அந்த பரிந்துரையிலையும் அதான் சொல்லியிருக்காங்க, என்னென்னா குவாலிட்டி ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, புரதம் வந்து நான் ஒரு முட்டையாச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிடணும், அதை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அதை செகண்டரி சாய்ஸாக வச்சுக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உணவாக எடுத்துக்கிறது தான் பெட்டர். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன், இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறாங்களா, எந்த அளவுக்கு அவங்களுடைய வெயிட் இருக்குது, அதெல்லாம் ஒரு அறிவியல் முறை சார்ந்து அதை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா பெட்டர். ஆனால் எப்போவுமே நம்ம உடம்புக்கு ஒரு சப்ளிமெண்ட்டாவோ ஒரு மாத்திரையாவோ சாப்பிட்றத விட உணவாக சாப்பிடும்போது தான் அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை வந்து அதிகம். பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், அதே போல் இந்த துரித உணவு வகைகள், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாம் எடுத்துக்கலாமா, எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், எப்படி அவங்க சாய்ஸ் எப்படி, அது எதெல்லாம் எடுக்கணும், எதை தவிர்க்கணும், அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? இப்போ வந்து நம்மளுடைய இப்போ பதப்படுத்திய உணவுகள் நல்லதா கெட்டதா, இல்லை ஒரு துரித உணவு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய காலத்தின் கட்டாயம், ஒரு குடும்பத்தில் மகளிரும் சரி ஜென்ஸும் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு உடனடி தயாரிப்புக்கு நிச்சயமாக போய் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லைங்களா. அப்போது அதை நம்ம பதப்படுத்தின உணவை நிச்சயமாக கம்ப்ளீட்டாக தவிர்க்க முடியாது. ஆனால் அதை எப்படி நம்ம ஒரு ஸ்மார்ட்டாக சாப்பிட முடியும், எப்படி ஒரு ஹெல்தி ஆப்ஷனை கொண்டு வர முடியுங்கிறத நம்ம யோசிக்கணும் இன்றைய நிலைமையில். இப்போது நம்ம மில்லட்ஸ் அப்படின்னு பார்த்தோம், சிறுதானிய உணவுகள், நியூட்ரி சீரியல்ஸ், அதெல்லாம் நிறையா சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அதில் வந்து ஏன் இப்போ நம்மலாம் நியூட்ரி சீரியல் அந்த சிறுதானியத்துலேருந்து அரிசிக்கும் கோதுமைக்கும் மாறணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கான மிஷினரிஸ் இல்லை. இப்பயும் இவால்வ் இருக்குது, ஆனால் இன்னமும் இவால்வ் பண்ணுறோம். இப்போ ஒரு நாட்டு சோளம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஒரு ஊரில் விளையக்கூடிய சோளத்தோடைய அளவு வேறு மாதிரியாக இருக்குது, வேறு ஒரு ஏரியாவில் வேறு கலரில் வேறு சைஸில் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு ஃபேக்டர், நமக்கு அந்த மிஷின் தயாரிக்க முடியாததுக்கு ஒரு ரீசன். பட் இருக்குது. பட் இன்னமும் இப்போ ஒரு அரிசியில், நெல்லுலேருந்து அரிசியில் எடுக்கக்கூடிய எஃபிஷியண்ட்டாக அந்த சிறுதானியங்களால் நம்மளால் பண்ண முடியல. இப்போ சிறுதானியத்துலேருந்து இப்போ நான் ஒரு பேக்கரி ஃபுட்டாக சாப்பிடலாமா, பிஸ்கெட், இப்போ வந்து மில்லட் சிறுதானிய
பிஸ்கெட் சாப்பிடலாமா, ஒரு புது உணவாக நான் எடுத்துக்கிறேன், என்னால் சத்துக்களை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோன்னா அதில் வந்து இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள், அப்புறம் முக்கியமாக ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபைட்டோ கெமிக்கல் காம்பனன்ட்ஸ், அது சத்துக்கள் தரதை தாண்டி உங்கள் உடலுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணுது. இப்போ ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி உங்கள் உடலுக்கு சத்துக்களை தாண்டி ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மை செய்யக்கூடிய விஷயத்தை அது பண்ணுது. அதை ஃபங்க்ஷனல் ஃபுட்டு, நியூட்ராசூட்டிக்கல் ஃபுட் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். இப்போது இதை ஒரு பாரம்பரியமாக சாப்பிடும்போது அதெல்லாம் கிடைக்குது. இப்போ ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டாக நம்ம செய்யும் போது அதிக வெப்பப்படுத்துகிறோம், அது சில ரசாயன பாதுகாப்பான்கள்லாம் சேர்க்கும் போது அது நிச்சயமாக அது போகுது, அது மறுக்க முடியவே முடியாது. ஆனால் அது காலத்தின் கட்டாயங்கும் போது அதை பையகப்படுத்துகிற முறைகளை மாற்றுறோம். இப்போது புதிய தொழில்நுட்பங்களில் ரிட்டார்ட் தொழில்நுட்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரசாயன பாதுகாப்பானோ இல்லை எந்த ஒரு உணவு ஃபுட் அடிட்டிவ்ஸோ எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்படி ஒரு குழம்பு வைக்கிறீங்கன்னா குழம்பு, ஒரு சாம்பார்னா சாம்பார், அதை அப்படியே நம்ம அந்த பையகப்படுத்தும் முறையினாலையும் அதை ஹீட் ப்ராசஸ் பண்ணக்கூடிய முறையினாலையும் நம்மளால் அதோடைய வாழ்காலத்தை அதிகப்படுத்த முடியும். ஸோ இப்போ இது ப்ராசஸ்டு ஃபுட் நல்லதா, பாரம்பரிய உணவுகள் நல்லதா அப்படிங்கிறத தாண்டி எப்படி நம்ம பாரம்பரிய உணவுகளை வாழ்காலத்தை அதிகப்படுத்த முடியும், இல்லை ஒரு புதிய உணவாக நம்ம கொண்டு வரும்போது அதை எப்படி வந்து ஒரு சத்துள்ள உணவாக நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம. இப்போ எங்கள் கல்லூரியில் பார்த்திங்கன்னா இப்போ மில்லட்டில் ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம். அப்புறம் நூடுல்ஸ், இப்போ நூடுல்ஸுங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத உணவாக ஆயிடுச்சு எல்லாரோடைய வீடுகள்லேயும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. அதில் எப்படி நம்ம புரத சத்தை சேர்க்கலாம், இன்னும் கொஞ்சம் சத்தை சேர்க்கலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி இப்போ இந்த உணவுத்துறை, உணவு பதப்படுத்தும் துறை நகர்ந்துக்கிட்டு இருக்குது. உலகமே அதோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. இப்போ யாருக்குமே வந்து தோசையா, வெறும் தோசையா, இல்லை என்ன தோசையில் என்ன புதுசு செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் மக்களுடைய தேவையாக இருக்குது. ஸோ இப்போது ஆராய்ச்சியாளர்களும் சரி, தொழில்நுட்ப துறையிலையும் சரி இதை நோக்கி நகர்றோம் நம்ம. இதில் வந்து பாரம்பரியமாக புதுமையாக அப்படிங்கிறத தாண்டி இது ரெண்டும் இணைந்த மாதிரி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். என்ன மருதானிக்கா, ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் SK மாதங்கி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? கேட்டுக்கிட்ட முத்தழகு, உணவுல எல்லா சத்துக்களையும் சரியான அளவுல நாம எடுத்துக்கிட்டா நம்ம ஆரோக்கியம் சீரா இருக்கும்னு புரிய வச்சுட்டாங்க. அதோட இளைஞர்களும் முதியவர்களும் என்ன மாதிரியான உணவு முறையை கடைபிடிக்கணும், அதை எப்படி கடைபிடிக்கணும், இப்படி எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டாங்க. ஆமா முத்தழகு, நான் கூட நல்லா சமைச்சு கொடுத்தா போதும்னு நினைச்சேன். இப்பல்ல புரியுது நல்லதா சமைச்சு கொடுக்கணும்னு. அக்கா, பாரம்பரிய உணவை புதுமையான முறையில் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிட போகிறாங்க. அப்புறம் பாருங்களேன், அவங்களோட ஆரோக்கியத்தில் எந்த குறையுமே இருக்காது. சப்பாத்தி, ரொட்டி, அல்வா, பிஸ்கட், உப்புமா, பூரி எல்லாம். சப்பாத்தி, ரொட்டி, அல்வா, பிஸ்கட், உப்புமா, பூரி எல்லாம். பக்குவமா செய்திடவே கோதுமை, அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. பக்குவமா செய்திடவே கோதுமை, அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. கோதுமை மனதில் வை, கோதுமை மனதில் வை. உயிர்ச்சத்து நிறைய இதில் தான். சுண்ணாம்பு புரதம் இரும்பு பி உயிர்ச்சத்து நிறைய இதில் தான். பி உயிர்ச்சத்து நிறைய இதில் தான். சப்பாத்தி, ரொட்டி, அல்வா, உப்புமா, பூரி எல்லாம். பக்குவமா செய்திடவே கோதுமை, அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை.
எந்த நாளும் இந்த கோதுமையில் நாடுவார் நலம். நீரிழிவு நோய் பிடித்து வாடுவோர்களும் எந்த நாளும் இந்த கோதுமையில் நாடுவார் நலம். சப்பாத்தி, ரொட்டி, அல்வா, உமா, பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை, அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. அடுத்து வருவது வேளாண் செய்திகள். குறைந்த செலவில் நிறைந்த வருமானம் பெற குதிரைவாலி. குதிரைவாலி புன்சை மற்றும் நன்சை நிலங்களில் வளரும் ஓராண்டு புல்லின பயிராகும். இது வெப்பமண்டல மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகள், சதுப்பு நிலங்கள், நீர்நிலைகள், சாலையோரங்கள், வெப்பமான மலைப்பகுதிகள், குளிர் பிரதேசங்கள், வெப்பம் அதிகமுள்ள பகுதிகளில் வளரக்கூடியது. இது ஐரோப்பா மற்றும் ஆசியாவை பூர்வீகமாக கொண்டது. இதில் நார்சத்து, மாவு சத்து, கொழுப்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து உள்ளன. இந்த புன்சை பயிரை 90 நாட்களில் மானாவாரியாக பயிரிட்டு அறுவடை செய்யலாம். பண்டைய காலம் முதல் இந்தியாவில் பயிரிடப்படும் குதிரைவாலி சீனா, ஜப்பான் மற்றும் ஆப்பிரிக்காவில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இது பெரும்பாலும் தானியமாகவும் தீவனமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இப்பயிர் இந்தியாவில் பெரும்பாலும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மற்றும் பீகார் மாநிலங்களில் பெரும்பான்மையாக பயிரிடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. வறண்ட நில பகுதிகளில், முக்கியமாக மழைப்பொழிவு குறைந்த இடங்களிலும் அதிக விளைச்சலை தரும். இப்பயிரின் வேர்கள் ஆழமாக வளரும் தன்மை உடையதால் அதிக வறட்சியை தாங்கும் திறன் கொண்டது. மேலும் இந்த பயிரின் வளர்ச்சிக்கு மிக குறைந்த அளவே நீர் தேவைப்படுகிறது. வறட்சி மற்றும் மண் உவர்ப்பை தாங்கி வளரக்கூடிய இந்த பயிர் நீர் தேங்கிய நிலையிலும் நன்கு வளரக்கூடியதாகும். வயலுக்கு ஏற்ற உயிர் உரம், விதை அளவு, பயிர் இடைவெளி மற்றும் விதைக்கும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா ஒரு ஹெக்டேருக்கு தலா 10 பொட்டலங்கள் அளவில் மக்கிய தொழு உரத்துடன் கலந்து விதைப்பதற்கு முன் வயலில் சீராக தூவ வேண்டும். விதைக்க விதைப்பானை உபயோகிப்பதன் மூலம் பயிர்களின் எண்ணிக்கை நன்கு பராமரிக்கப்படுவதால் அதிக விளைச்சலை பெறலாம். வரிசை விதைப்பிற்கு ஒரு ஹெக்டேருக்கு 10 கிலோ, தூவுவதற்கு ஒரு ஹெக்டேருக்கு 12.5 கிலோ, பயிர் இடைவெளியானது 30 x 10 சென்டிமீட்டர் மற்றும் பயிர் எண்ணிக்கை சதுர மீட்டருக்கு 33 என்ற அளவில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கான விதை நேர்த்தி மற்றும் உர நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்வது மிகவும் அவசியமானதாகும். 1 கிலோ விதைக்கு 10 கிராம் உயிரியல் சூடோமோனாஸ் மற்றும் 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து 24 மணி நேரம் வைத்திருந்து பிறகு விதைக்க வேண்டும். அசோஸ்பைரில்லம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா ஆகிய நுண்ணுயிர் உரங்களை ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதையுடன் கலந்து நுண்ணுயிர் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 1 கிலோ விதைக்கு கார்பன்டாசிம் 2 கிராம் என்ற அளவில் கலந்து ரசாயன விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 1 ஹெக்டேர் நிலத்தில் 5 டன் மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் போது பரப்பி பின்னர் உழ வேண்டும். பொதுவாக மண் பரிசோதனை முடிவுக்கு ஏற்ப உரமிடுதல் வேண்டும். மண் பரிசோதனை செய்யாவிடில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட அளவான தழை மற்றும் மணிச்சத்துக்களை ஹெக்டேருக்கு முறையே 44 மற்றும் 22 கிலோ என்ற அளவில் இடுதல் வேண்டும். விதைக்கும் போதே அடியுரமாக மணிச்சத்தை முழுவதுமாக இடுதல் வேண்டும். தழைசத்தை பாதி அளவு இட்டு மீதமுள்ளதை சரிபாதியாக பிரித்து மேலுரமாக இருமுறை விதைத்த 25 முதல் 30 மற்றும் 40 முதல் 45வது நாட்களில் இட வேண்டும். பருவமழை சரியாக இல்லாத காலங்களில் மீதமுள்ள தழைசத்து 50% ஒரே தடவையாக மண் ஈரத்தன்மைக்கேற்ப மேலுரமாக இட வேண்டும். மேலும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்க்க ஹெக்டேருக்கு 12.5 கிலோ சிறுதானிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 50 கிலோ மணலுடன் கலந்து அடியுரமாக நிலத்தின் மேல் சீராக தூவ வேண்டும். தூவப்பட்ட உரத்தை மண்ணுடன் கலக்கக்கூடாது. யூரியா 43 கிலோவை மேலுரமாக களை எடுத்த பிறகு 30 முதல் 45 நாட்களுக்குள் மண்ணில் ஈரப்பதம் இருக்கும்போது இட வேண்டும். இதற்கான களை நிர்வாகம் மற்றும் நீர் நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
வரிசை விதைப்பு செய்திருந்தால் 2 முதல் 3 முறை இடை உழவும் 1 முறை கைகளையும் எடுக்க வேண்டும். கை விதைப்பு முறையில் விதைக்கப்பட்டு இருந்தால் இடை உழவு செய்ய இயலாது. அதனால் 2 முறை கைகளை எடுக்க வேண்டும். முதல் களை எடுத்தவுடன் அல்லது விதைத்த 20ஆம் நாளில் மானாவாரி பயிரில் வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் பயிர்களை களைக்க வேண்டும். களைத்த பயிர்களை கொண்டு பயிரில்லாத இடங்களில் நடவு செய்ய வேண்டும். இரவையில் விதைத்த முதல் நாள் மற்றும் 3ஆம் நாள் நீர் பாய்ச்ச வேண்டும். பின் தேவைக்கேற்ப 10 முதல் 15 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். மானாவாரியாக பயிரிடப்படும் போது பூக்கும் மற்றும் பால் பிடிக்கும் நிலைகளில் போதுமான அளவு மழைநீர் இல்லையெனில் பண்ணை குட்டைகளில் தேங்கியிருக்கும் நீரை தெளிப்பான் கொண்டு தெளிப்பதன் மூலம் பயிரின் விளைச்சலை வறட்சியிலிருந்து பாதுகாக்கலாம். இதற்கான பயிர் பாதுகாப்பானது சரியான பருவத்தில் விதைக்கும் பொழுது எந்த வகை பூச்சி மற்றும் பூஞ்சானமும் அதிகமாக தாக்குவது இல்லை. மேங்கோசெஃப் ஒரு ஹெக்டேருக்கு 1 கிலோ என்ற அளவில் புடை பருவத்தில் தெளித்து கரிப்பூட்டை நோயை கட்டுப்படுத்தலாம். விதைவழி பரவும் கரிப்பூட்டை நோயை கட்டுப்படுத்த கார்பன்டாசி மருந்தினை 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதைக்க வேண்டும். அறுவடை மற்றும் சேமிப்பினை பற்றி தெரிந்து கொள்வோம். கதிர்கள் நன்கு காய்ந்து முற்றிய பிறகு அறுவடை செய்ய வேண்டும். பின் கதிர்களை களத்தில் காய வைத்து அடித்து தானியங்களை பிரித்தெடுக்க வேண்டும். பிறகு இவற்றை நன்றாக காய வைத்து சுத்தம் செய்து காற்று புகாமல் சேமித்து வைக்க வேண்டும். தானியங்களை பிரித்த பின் உள்ள தட்டையை நன்கு உலர்த்தி சேமித்து வைத்தால் ஆண்டு முழுவதும் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். இந்த குதிரைவாலி தானியத்தின் பயன்பாடினை பற்றி தெரிந்து கொள்வோம். உமி நீக்கப்பட்ட தானியங்கள் வெள்ளை மற்றும் பழுப்பு நிறங்களில் அரிசியை போன்றே இருக்கும். நெல் அரிசியை போன்று குதிரைவாலி அரிசியையும் சமைத்து உணவாக உட்கொள்ளலாம். 100 கிராம் குதிரைவாலியில் 6.2 கிராம் புரதம், 65.5 கிராம் மாவுசத்து, 9.8 கிராம் நார்ச்சத்து, 4.4 கிராம் தாதுக்கள், 11 மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்து, 250 மில்லிகிராம் பாஸ்பரஸ் மற்றும் 15 மில்லிகிராம் இரும்பு சத்து உள்ளது. சத்து நிறைந்த குதிரைவாலியை அன்றாட உணவில் சேர்த்து கொள்வதால் உடல் சீரான நிலையில் இருக்கும். குதிரைவாலி தானியத்திலிருந்து சாதம், இட்லி, தோசை, கூழ், பக்கோடா, முறுக்கு மற்றும் சீடை போன்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. கால்நடைகள் மற்றும் பறவைகளுக்கு இத்தானியம் சிறந்த தீவனமாகவும் திகழ்கின்றது. குதிரைவாலியில் உள்ள சத்துக்கள் மற்றும் அவற்றின் மருத்துவ குணங்கள் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் இவற்றின் தேவை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே உழவர் பெருமக்கள் குதிரைவாலி பயிரிட்டு அதிக பயன் பெறலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.